மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரச வெரைட்டி தாங்க. உடுப்பி ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உடுப்பி ரசப்பொடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். அந்த பொடி யூஸ் பண்ணி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உடுப்பி ரசப்பொடிக்காக நான் எடுத்துருக்கிற சில்லி வந்து கர்நாடகா சில்லி. இதுக்கு வந்து பயகடி சில்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 75 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து கொரியாண்டர் சீட்ஸ், தனியா வந்து 50 கிராம், சீரகமும் வெந்தயமும் 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஈர்க்கு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கோகோனட் ஆயிலில் தான் வந்து இந்த சில்லி வந்து வறுக்க போகிறோம். அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இந்த சில்லிஸ் வந்து கொஞ்சம் நல்லா பஃப் அப் ஆகணும். இந்த சில்லிஸ் வந்து கொஞ்சம் நல்லா வறுபடணும். வறுபட்டால் அது கொஞ்சம் உப்புன மாதிரி வரும். அந்த பக்குவத்துக்கு நம்ம அதை வதக்கிக்கணும். இந்த சில்லி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. ஒரு மைல்டான காரம் தான் கொடுக்கும். கலரும் கொடுக்கும். கலரும் காரமும் நல்லாயிருக்கும் இந்த சில்லியில். சில்லிஸ் வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கறிக்கிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பதமாக வறுத்துக்கணும். சில்லி எடுத்து இப்படி உடைச்சிங்கன்னா ஈஸியாக உடையணும். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வறுத்துக்கணும். அதே கடாயில் நான் கொரியாண்டர் சீட்ஸும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக தான் பண்ண போகிறோம். மிளகா வந்து காரலாக இருக்குங்கிறதுனால கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா கலர் மாறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். தனியாகவும் நல்லா வறுபட்டுருச்சு, கலர் மாறிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடையும். இந்த பக்குவத்துக்கு வறுத்துக்கலாம். அடுத்து தான் வந்து நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சீக்கிரம் வறுபட்டுரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்ததாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வறுக்கணும். கலர் வந்து நல்லா மாறணும். அதே டைம் கருகி இருக்கக்கூடாது. வெந்தயம் கருகிச்சுன்னா ரசப்பொடியோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். ஒரு கசப்பு தன்மை வந்துடும். வெந்தயம் தான் ரொம்ப பக்குவமாக வறுக்க வேண்டியது இந்த ரசப்பொடி பொறுத்த வரைக்கும். வெந்தயம் வந்து கலர் மாறிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த ரைட்டிங்கில் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன். இந்த சூடுலேயே வந்து இந்த கருவேப்பிலை வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். அதே டைம் வெந்தயத்தையும் இன்னும் கருக விடாமல் பார்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா முறுமுறுன்னு வறுபட்டுருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சின்ன மிக்ஸி ஜாருங்கிறதுனால நான் 2ஆக பிரித்து தான் அரைக்க போகிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு பாதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெந்தயம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். ரசப்பொடிக்கு நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் நான் அரைச்சிட்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடுப்பி ரசம் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி ஒரு ரசம் வச்சிடலாம். ஒரு கோலி குண்டு அளவு புளி வந்து கரைச்சி புளி தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பருப்பு, ஒரே ஒரு தக்காளி பருப்போடையே வேக போட்டு தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அப்புறமா முக்கியமாக வெல்லம். இது உடுப்பி ரசங்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஸ்வீட்னஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் நாட்டு வெல்லம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மற்ற வீடியோலாம் நான் ரசம்னா வெல்லம் வந்து ஆப்ஷனல் சொல்லுவேன். பட் உடுப்பி ரசம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப மஸ்ட். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரசம் வந்து எய்தர் தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யிலையோ காய்ச்சா தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பித்தோடனே நான் பெருங்காயம் சேர்த்துட்டேன். இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வந்து வேக வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். லைட்டாக மசிச்சு விட்டுலாம். அடுத்ததான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன்.
புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு புளி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ஆகும். புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா கல்லுப்பு, வெல்லமும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் புளி தண்ணி கொதிச்சானா அந்த புளி வாசனை போயிடும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து இதை நம்ம புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக நுர கட்ட ஆரம்பித்த உடனே நம்ம வந்து ரசப்பொடி சேர்த்துக்க போகிறோம். ஒரு கப்பில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு இதோட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. சைடில் லைட்டாக நுர கட்டிட்டு வருது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரசப்பொடியை தண்ணியில், அதை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்படி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்க்கறதுனால வந்து கட்டி கட்டியாக இருக்காது. ரசப்பொடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நுர கட்டி வந்த உடனே மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரசப்பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். நம்ம உடுப்பி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில், ஓரளவுக்கு குழஞ்ச சாதத்தில் நெய் போட்டு ரசம் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அக்கம்பனிமெண்ட் எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா பொட்டேட்டோ சிப்ஸோ அப்பளமோ வச்சுக்கலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.